கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக கோடா கூடி சோத்திரம். கர்த்தருக்கே சோத்திரம். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். துதி ஆராதனை நேரத்தில் ரொம்ப ஆண்டவர் விரும்புகிறது துதி. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, முழு மனதோடு நாம் அவரை பாடி துதிக்கும் பொழுது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்வார். அல்லேலூயா. தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் மகிமையுள்ளதாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்திலே, கிறிஸ்துமஸ் மாதத்திலே ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் தியானிக்கின்ற இந்த காலத்தில் இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. பாடல் புஸ்தகத்தில் 179வது பாடல், புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 179வது பாடல், ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 891வது பாடல். நல்ல கைகளை தட்டி நாம் உற்சாகமாக நாம் படிக்க போகிறோம். உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திருங்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திருங்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா, எந்த இயேசுவே, எந்த உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார், நண்பர் உன்னை மறந்தாலே மேல் நிரப்பிடுவார், எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது ஏதோ ஒரு மகிமையாக இறங்கி வந்தார் இருந்தது. எதற்கு? துன்பமில்லாத, துயரமில்லாத, எப்பொழுதும் துதிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அவர் வசிக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காகவே, அதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவம் இருந்தால் பரலோகம் போக முடியாது. எனவே தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ரட்சித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை நீதியின் வழியில் நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி செல்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
கரங்களை தட்டி படிப்போமா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்கவே சிலுவையில் சுமந்தார். பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, நல்ல சந்தோஷமா உற்சாகமா படிங்க. வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்கவே சிலுவையில் சுமந்தாரையா. நான் தேரை தொழுகவே என்ன தேரை வந்தாரையா. தேரை தொழுகாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வந்து நம்மை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல்படுத்துவதற்கும் தேர்தல்படுத்துவதற்கும் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இடத்துல யாரெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரை எனக்கு எல்லாமே நீங்க தான் யாரெல்லாம் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல நீரூற்றாக, ஒரு ஜீவ நீரூற்றாக, நல்ல மேய்ப்பனாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். இந்த உலகத்துல நான் வேற யார் முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். யாரையும் நான் இந்த உலகத்துல உள்ளவங்க மேல நான் அதிகபட்சம் என்னுடைய அன்பை நான் வைக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே என்னுடைய அன்பை வைக்கிறேன். உங்க முகத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நீரே எனக்கு அப்பாவும், நீரே எனக்கு அம்மாவும், நீரே நானும் உந்தன் பிள்ளை. அல்லேலூயா. நாம எல்லாம் யாருடைய பிள்ளைகளா? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் பிள்ளைகள். ஒப்பு கொடுப்போமா? அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உங்கள் நாட்டுக்குட்டி, நான் உங்கள் ஆட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீரூற்று, ஜீவ நீரூற்று நீர்தானே. ஜீவ நீரூற்று நீர்தானே. உந்தன்மைக்காக கொண்டே, உந்தன்மைக்காக கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அப்பா, நான் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அவரை நோக்கி
இன்னைக்கு இந்த ஆராதனை கூடத்துல மாத்திரமல்ல, இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்க இந்த குடும்பங்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்றோம், உங்கள் குடும்பங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் சந்ததிகள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவரை துதித்த மனமாற அவரை துதித்த உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் துதி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஸ்மைலிங் ஜெபம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த அருமையான செவ்வாய்க்கிழமை மாலை வேலை ஆராதனைக்கு உமக்கு கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, நேரம் மட்டும்ப்பா உங்க துதிக்க நேற்று தந்த சிலாக்கியத்துக்காக உமக்கு கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ள கடந்து செல்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீ எங்களோட பேசுங்க தகப்பனே. அப்பா, நம்முடைய வார்த்தைகள் வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அவங்க இருதயத்தை ஆறுதல் படுத்துறதாக தேர்தல் படுத்துறதாக இருக்கப்போதுக்காக கூட நன்றி ராஜா. அப்பா, நம்முடைய வார்த்தையை நான் கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, அந்த வார்த்தையின்படி நடந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். மீத நேரத்தை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்துகளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நாளை தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஜாய்ஸ்லின் முன்னாடி வாங்க. ஜாய்ஸ்லினுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படி ஒரு பாடலை படித்து நம்ம அவளுக்கு ஜெபித்து நாம் செய்தி கடந்து செல்லலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்வதைப் போல நான் உன்னை சுமந்து செல்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அருமையான ஜாய்ஸ்லினுக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் ஒரு பிறந்த நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவரே ஆயுசு நாட்களை நீர் பெருக பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியும் நல்ல அறிவையும் ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த பிள்ளை வளர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த மகளுடைய சகோதரிக்காக, ஈவலினுக்காக, அவங்க பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த விதமான வியாதியோ எந்த விதமான பலவீனங்களோ மகளுக்கு வராதபடி சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தர் தாமே பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருந்து ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். நீர் உயிர்ப்பியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 121 சங்கீதம், சங்கீதம் 121 2ஆம் வசனத்தை எடுத்தவங்க யாராவது வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மனிதர்கள் மூலமா அல்ல, கர்த்தராகிய நானே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. இந்த ஒத்தாசை எப்படி நமக்கு கிடைக்க போகிறது? ஏன் வானத்தையும் பூமியும் படைத்த வானத்தில் இப்ப நம்ம எந்த பழத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 1:2 எடுத்து சீக்கிரமா வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருள் இருந்தது, அசைவாடி கொண்டிருந்தார். 3 காரியம் அந்த பூமி மேல இருந்துச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆனா அந்த பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கற்றதாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருளாய் இருந்தது. அப்போ சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற மக்கள், அவர் படைக்க போகிற மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுள் தான் சொன்னாரு. அப்போ இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் சொல்றாரு, இந்த ஒத்தாசை உங்களுக்கு எங்க இருந்து தான் வரணும்? பரலோகத்திலிருந்து. அவர் நல்ல யோசிச்சுடுங்க. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைப்பதற்கு முன்பதாகவே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் என்ன செய்தது? உண்டாயிட்டு. அப்போ கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. இப்ப சூரியன் வந்தாதான் நமக்கு என்ன செய்யுது? வெளிச்சம் வருது. நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை நம்மளால தாங்க முடியாதது. ஆண்டவர் உயரத்துல வச்சிருக்கிறாரு. சந்திரன் இருக்கிற அன்னைக்கு இரவுல பௌர்ணமி நமக்கு என்ன செய்து இருக்குது? சந்திர ஒளி இருக்குது. மற்றபடி இந்த செயற்கையான ஒளியில் தான் நம்ம வாழ்றோம். ஆனா அப்ப ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லாம தேவன் ஒரு வெளிச்சத்தை என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இருளா இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் எந்த விதமான நெசசரி இல்லாத, அதுல இருந்து நம்ம வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிற அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, அப்படிப்பட்ட இடத்துல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவார். அது தேவனுடைய வெளிச்சம். சங்கீதக்காரன் சொல்லாம பார்த்தீங்களா, என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. அப்போ அந்த ஒழுங்கற்ற இன்னைக்கு வாக்குத்தத்தம் எப்படின்னா, இந்த ஒழுங்கற்ற பூமியிலே நீங்களும் ஒழுங்கற்ற மனிதர்களா இருந்தால் வானத்திலிருந்தும் பூமியும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. பூமியை ஒழுங்குபடுத்தின தேவன் நம்மையும் ஒழுங்குபடுத்தி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைகள் நம்ம வாழும் பொழுது நமக்கு தேவையானவர்கள் எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படுமா? ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்ல. அப்பனா ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு செம்மையான வாழ்க்கை, கர்த்தருக்கு உண்மையிலே பயப்படுகிற ஒரு பயத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னா நீங்க கேட்கவே வேண்டாங்க. வானம் திறக்கப்படும், அங்கிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. இந்த பூலோகத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை விட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. இந்த உலகத்திலிருந்து நம்ம கோடியே சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி வீட்டுல பாத்தீங்கன்னா 300 பவுன் நகை என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க? கொள்ளை அடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பார்த்து கோடி கணக்கான மதிப்பு. என்னத்துக்கு அப்போ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்? ஆனா ஏழை ஜனங்கள் வெறும் கழுத்துல மஞ்சக்கயிறு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி சும்மா சாதாரண இது போட்டுதான் இருப்பாங்க. இங்க இருக்கிற சந்தோஷம் அங்க என்ன செய்யாது? இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன சத்தம் கேட்டா கூட எவனோ கதவை தட்டுறானோ. இப்ப பாருங்க, ரூம் ஃபுல்லா உள்ள என்ன வச்சிருக்காங்க?
வீட்டுக்குள்ளெல்லாம் கேமரா வச்சுறாங்க. கேட்ல யார் போறா, கேட்ல யார் வரா, கதவை யார் தட்டுறா எல்லாம் வச்சு இருந்தும் உள்ள போய் அழகா என்ன செஞ்சுட்டு போயிடுறான், எதிர்த்தா கொலை பண்ணிட்டாது என்ன செஞ்சிடறான், தூக்கிட்டு போயிடறான். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யாது, தராது. பைபிள் சொல்லுது கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ வேதனையை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு எங்க இருந்து வருதான்? எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல, இந்த மாசத்துல, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல உங்களுக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருதான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. எப்படின்னா, நீங்க மனசை எதை ஆசைப்பட்டு கேட்டு இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல கூடி இருக்கீங்களோ அந்த ஆசைகளை உங்களுக்கு ஒத்தாசை மூலம் ஆண்டவர் அனுப்பி வைப்பார். அவருடைய உதவி. அந்த ஒத்தாசைக்கு பாத்தீங்கன்னா 3 அர்த்தம் போட்டிருக்கு. ஒன்னு ஹெல்ப், இன்னொன்னு அனுக்கிரகம் சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்னு சப்போர்ட் நினைஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. எல்லா விஷயத்துல, எந்த விஷயத்துல சப்போர்ட் இல்லாம இருக்கீங்களா, ஏதாவது நீங்க குறையா இருக்கீங்களா, ஏதாவது நினைச்சு இதுவரைக்கும் கிடைக்காம சொன்ன துக்கத்துல இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்லுங்க, நீ யாரை ஏறெடுத்துப்பார், கர்த்தரை ஏறெடுத்துப்பார். நீங்க 2 இது சொல்றேன். ஒரு குரூப் இருக்கு, அவங்க கடவுளை என்ன செய்ய மாட்டாங்க, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் இல்லை, எந்த கடவுளுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தேடுவாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க வித்தியாசமான முறையில் அவங்களுடைய தொழுகைகள் இருக்கும், அவங்களுடைய வழிபாடுகள் இருக்கும், அவங்களும் கடவுளை தான் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. ஆனா இந்த நம்ம வணங்குற விதம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ள வித்தியாசம் எப்படி ஆண்டவர் சொல்வாருன்னா, நீங்க சகரியாவும் மல்கியாவும் வாஸ்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் என்ன செய்வேன், காண்பிப்பேன்னு சொல்லாரு. அந்த வித்தியாசம் தான் நியாய தீர்ப்பின் காலம். அந்த நியாய தீர்ப்பின் காலம் வரும்பொழுது, ஆண்டுடைய 2ஆம் வருகை வரும்பொழுது, நீ யாருடைய பிள்ளை என்பதை அது என்ன செய்யும், தீர்மானிக்கும். கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தருக்காக வாழ்ந்து, கர்த்தருக்காக ஜீவித்து, கர்த்தருக்கு சாட்சியை வாழ்ந்த பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பாரு. மற்றவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஒத்தாசை என்ன தெரியுமா, பரலோக ராஜ்யத்தினுடைய பாக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த ஒத்தாசை வந்து எந்த ரூபத்துல நமக்கு வரப்போகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கீங்க சிஸ்டர், பிரதர். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய குடும்பங்கள் இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனா இன்னைக்கு தேவன் கொடுக்கிற அந்த வானத்திலும், என்ன வசனம் வாஸ்தம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். முதல் ஒத்தாசை உங்களுக்கு எப்படி வருதான்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்று இல்லாம மனுஷன் ஜீவிக்க முடியாது, மழை இல்லாம தண்ணி இல்லாம மனுஷன் என்ன செய்ய முடியாது, ஜீவிக்க முடியாது. இந்த 2 இருந்தா தான், காற்று இருந்தா தான் மழையை என்ன செய்யும், வரும். காற்று இல்லைன்னா மழை என்ன செய்யாது, வறண்ட வானிலைன்னு சொல்றோம். மே மாசம் வானிலை எப்படி இருக்கிறது, வறண்டு போயிருக்குன்னு சொல்லுவோம். அங்க மேல வறண்டுடுச்சுன்னா இங்க நம்ம பூமியில என்ன செய்ய முடியாது, வெப்பம் தாங்க முடியாம மழை காலத்துல மழைனால அழிஞ்சு சாகிற மாட்டேன், வெயில் அடித்த கொரோனான்னு ஒண்ணு வந்தது. அப்போ பரிசுத்தவான்களும் செத்தாங்க, ஊழியக்காரங்களும் செத்தாங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாருமே என்ன செஞ்சுட்டான், ஒண்ணு போலதான் செத்து போடாங்க சிஸ்டர். அதுல வந்து அந்த மரணத்துல வந்து இவர் ரொம்ப பரிசுத்தம் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. தேவன் பஞ்ச உருவிட்டாருன்னா அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் சரி பண்ணு, அது தடையை எடுத்து விடுன்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லாரு, நீ பள்ளத்தாக்கு என்ன செய்,
நீ வெட்டு அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் வறண்டு போச்சு சிஸ்டர், எதுவுமே நீங்க கண்ணில் பார்க்க முடியாத என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் உங்க கையில என்ன செய்யல, கிடைக்கல. கிடைக்கும் 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 நீங்க சொல்லியிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு வரும், நான் நம்புறேன் எனக்கு வரும். ஆண்டவர் சொல்றாரு, பள்ளத்தாக்கை முதலில் என்ன செய், வெட்டு. அப்படின்னா முதல்ல தண்ணீர் உள்ள வருவதற்கான வழி என்ன செய்ய, நீ உண்டாக்கு. அந்த வழி என்ன வழின்னா, பரலோகத்திற்கும் கர்த்தராகிய வீட்டில் இருக்கிற ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம் தான் அந்த வழி. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன், அதுதான் அந்த வே. அந்த வழி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்குள்ளது ஆக்கிய தேவன், உங்களுடைய வாழ்க்கையை நீ என்ன செஞ்சுக்கோ, ஒழுங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வார்த்தையை பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்யாத, எரிச்சல் அடையாத, வரிசை சொல்லிட்டு வருவாரு, சத்துருக்களை பயக்காத, நீ சாந்த குணம் உள்ளவனாயிரு, உன் வழியெல்லாம் கத்திரிடத்துல என்ன செஞ்சிரு, ஒப்புவச்சிரு, என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் அந்த 11ஆம் வசனத்துக்குள்ள ஆண்டவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்னத்த தெரியுமா, கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை, ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரை நம்புகிற வாழ்க்கை, எல்லா காரியத்துக்கும் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை. அப்படி அதுதான் அந்த பள்ளத்தாக்கு. அதில் நீ பாதியை வெட்டு, உனக்கு காற்றும் தேவையில்லை, மழையும் தேவையில்லை, ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா, காற்றுங்கிறது மழைங்கிறதுலாம் இந்த உலகத்தின் சம்பந்தமா நமக்கு, உலகத்தில் நம்ம கண்ணால காற்றை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியாது. தண்ணீரை நம்ம கண்ணால என்ன செஞ்சிடறோம், பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னா, நீ கண்ணால பார்க்காததையும் நான் உனக்கு தருவேன், நீ கண்ணால பார்க்க முடியாம உன் கையில கிடைஞ்சு நீ சந்திக்க போயிற காரியத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். இதுக்காக நீ என் முகத்தை நோக்கிப்பார், அது உனக்கு அந்த ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தால் அல்ல, இது எங்க இருந்து வரப்போகிறது, பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. அம்மா, அந்த பரலோகத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியால முடியாது, எந்த சக்தியாக முடியாது. பிசாசானவன் எந்த ரூபத்தில் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பானோ, அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இதை எப்படி தடுக்கலாம் அவன் பிளான் பண்ணி ஒவ்வொரு சிஸ்டமா கொண்டு வர்றதுக்கு அவன் கடைசியில ஜெயித்துருவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நீங்க கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்க கையில் அது கிடைச்சிரும். அல்லேலூயா. எதை நீங்க காண முடியாம இருக்கீங்க அதை நீங்க காண போறீங்கம்மா. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த முந்தின சீர் அப்படின்னு சொல்றாரு, அந்த வாழ்க்கை, முந்தின வாழ்க்கையை காட்டிலும் இப்போ அதை விட பெஸ்டானதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நற்சீர். நற்சீர்னா இதுக்கு முந்தின வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் என்ன செய்தது இருந்தது, கஷ்டத்துக்கு காரணமான தவறுகளும் என்ன செய்தது இருந்தது, ஒழுங்கற்ற வாழ்க்கையா என்ன செய்து இருந்தது. நீ இதுல இருந்து மனம் திரும்பினா நான் மனிதரையும் பெருக பண்ணுவேன், மந்தையும் பெருக பண்ணுவேன். உன்னுடைய முந்தின வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த பிந்தின வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னும் கொஞ்ச நாள், இந்த 29 நாள் நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள போறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025 நீ உன்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் 2026 வருஷத்தினுடைய வாழ்க்கை நற்சீர் பொருந்தியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நற்சீர் தான் நமக்கு எங்கிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. எல்லாரும் பரலோகத்தின் முகத்தை பாருங்க, ஸ்மைலி முகத்தை பார்க்கணும். எல்லாரும் பரலோகத்தின் முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். அப்போ ஒரு பக்தன் பாடுகிறார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உற்சாகமா எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆகா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 54. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவது ஒத்தாசை என்ன தெரியுமா? உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர், மனதுருக்கம் நிறைந்தவர். அவர் சொல்லாரு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல நீ எதெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ, எந்த சொந்தக்காரன், எந்த சொக்காரன், ஃப்ரெண்டு, யார் நமக்கு உதவி செய்வான், இல்லாட்டி நான் நம்பி இருக்கிற பிசினஸ், நான் செஞ்சிட்டு இருக்க பிசினஸ், நான் செய்யற வேலை, எனக்கு அதுதான் நம்பிக்கை, இல்லாட்டி அப்படி நீங்க எதெல்லாம் உலக பிரகாரமா நம்பிட்டு இருக்கீங்களோ, ஒரு காலம் வரும்போது அதெல்லாம் என்ன செஞ்சிருமா? விலகி போயிருமா, நம்மளை விட்டு விலகி போயிரும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தே பெயருமா. நிலை பெயர் நம்ம கையை விட்டு என்ன செஞ்சிடும்? பெயர்ந்துட்டு. அப்ப நம்ம என்ன நிலையில இருப்போம் தெரியுமா? அநாத மாதிரி நிற்போம். ஒன்றுமில்லாம என்ன செய்வோம்? நிற்போம். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நானும் 5 வருஷம் இப்படியே இருப்பேன், இன்னும் நான் பெனிஃபிட் ஆயிருவேன் அப்படின்னு மட்டும் கனவுல கூட என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சொடக்கு அடிச்சாருன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும்? வானம் போயிடும். பைபிள் வாசிக்க பார்த்தீங்களா? வானமும் பூமியும் கண்ணை தட்டி முடிக்கிறவங்களும் என்ன செய்யும்? ஒளிந்து போகுமா. வார்த்தைகளோ ஒரு நாளும் என்ன செய்யாது? ஒளியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அவநம்பிக்கையான இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்க. யோவான் 11:39 சீக்கிரமாக. யோவான் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். போதும் 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 போதும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஸ்டர். லாசர்வை குறித்ததான காரியம். லாசர்ங்கிற வாலிபன் என்ன செய்து போனா? செத்து போனா. அவனுடைய சகோதரிகள் இயேசுக்கு தகவல் சொல்றாங்க. அதுல மரியாளுங்கிற சகோதரி பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு சகோதரி. ஆனா இயேசு வேணுக்குன்னே என்ன செய்யறாரு? தாமதம் பண்ணி வர்றாரு. அந்த சம்பவத்தை நல்லா வாசிக்கணும். முதல்ல நியூஸ் அங்க பெய்யுறது. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? இரு போகலான்றாரு. அந்த ஆள் என்ன செஞ்சுட்டா? செத்தும் போயாச்சு. அந்த வாலிபன் சிறந்து போனா அடக்கமும் பண்ணியாச்சு. ஒரு குகைக்குள்ள கொண்டு வச்சு மூடியாச்சு. இப்போ 3 நாள் கழிச்ச பிறகுதான் ஜீசஸ் அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு? வாராரு. இதுதான் சிஸ்டர். தாமதம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறவர் என்ன செய்யார்? தாமதம் பண்ணாருன்னு சொல்றோம். அது வருகை குறித்தது. ஆனா சில ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி வருது? தாமதமா வருது. 3 நாள் தான். 3 நாள் தான் தாமதம். அதுக்குள்ள அங்க என்னெல்லாம் நடக்குன்னு சம்பவத்தை பாத்தீங்கன்னா, கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? புதைச்சிட்டாங்க. ஆனா புதைக்கெல்லாம் அந்த குகைக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. இவ்வளவுக்கும் அந்த 2 பேரும் மார்த்தாலும் மரியாள் சகோதரிகள் யாருன்னா இயேசுக்கு மிகவும் பிரியமானவர்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள். அவங்க மனசுல மார்த்தாள்கிட்ட இருந்தது அவிவிசுவாசம், அங்கிருந்த ஜனங்கள்கிட்ட இருந்தது அவநம்பிக்கை. அப்போ ஒழுக்கமற்ற வாழ்க்கைங்கிறது என்னன்னா, ஆண்டவர் வல்லமின் மேல நமக்கு விசுவாசம் கிடையாது, அவர் மேல நமக்கு நம்பிக்கையும் கிடையாது. சூழ்நிலைகள் வந்த உடனே அவிவிசுவாசமான வார்த்தைகளை என்ன செய்யறோம்? பேசுறோம், அவநம்பிக்கையை வச்சிடறோம். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சீல் பண்ணிடுறோம். அதே மாதிரிதான் இனிமேல் இயேசு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாருன்னு சொல்லி அவரை கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க? உள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லாங்க? நீர் இருந்திருந்தா என் தம்பி என்ன செஞ்சிருக்க மாட்டான்? செத்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்ல, நீங்க வாங்க எல்லாரும் கல்லறைக்கு வாங்கன்னு எல்லாரும் கூட்டு போறாங்க. அப்ப அந்த ஜனங்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, அந்த அவநம்பிக்கையின் மத்தியிலும்
அவிவிசுவாசத்தின் மத்தியிலும் இன்னைக்கு இவர் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்யறாரு, செய்ய போற, ஏதோ ஒரு வல்லமையான காரியத்தை செய்ய போற. இன்னைக்கு சொல்றேன் பிரதர், இப்ப நீங்க அவநம்பிக்கையிலும் அவிவிசுவாசத்திலும் இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, இன்னைக்கு உங்க வியாதிகள் சுகமாயிரும். ஏன்னா அந்த லாசருவின் கல்லறையை புரட்டி தள்ளுங்க. இன்னைக்கு அவநம்பிக்கைங்கிற கல்லை புரட்டி தள்ளுங்க, அவிவிசுவாசம்ங்கிற கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி தள்ளுங்க. உள்ள இருக்கிறது செத்து போன பிணந்த சூழ்நிலையில உயிரோடு இருந்தும் செத்தவர்களா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய அவநம்பிக்கைங்கிற கல்லை புரட்டி போடு, உன்னுடைய அவிவிசுவாசம்ங்கிற கல்லை புரட்டி போடுங்கள். ஆண்டவர் அந்த உள்ள செத்து போன காரியத்தை இப்பொழுது உயிரோடு வைப்பார், செயல்படாதவைகளை செயல்பட வைப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் செயல்படாமல் இருக்கிற காரியங்கள் செயல்பட போகிறது. இதுவரைக்கும் நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணுமே இல்லை, அது அவ்வளவுதான், நீங்க சீல் பண்ணிட்டீங்க, செத்த போச்சு, அவ்வளவுதான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, அது அவ்வளவுதான் மேட்ரு. சென்னையில சொல்ல மேட்ரு அவ்வளவுதான். எங்க ஊர்ல, நம்ம ஊர்ல சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழி முடிஞ்ச மேட்டரா இருந்தாலும் இது மேட்ரு அவ்வளவுதான். நீங்க சீல் பண்ண மேட்டரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற, என் முகத்தை நோக்கி பார்த்து நீ கேளு, மரித்தவைகள் உயிரோடு வரும். அல்லேலூயா. செத்து போனவைகள் உயிரோடு வரும். செயல்படாத உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் செயல்படும். இப்போ பிரதர் அங்க ஒருத்தர் ரொம்ப சிக்கல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இருக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை தொட்டு அற்புத சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்க போகிறோம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் விசுவாசத்தில் வல்லவராய் இருந்த ஆபிரகாமும் அவருடைய மனைவி ஏமாலும் எப்படி இருந்தாங்களா, சாராலும் விசுவாசத்தில் எப்படி இருந்தாங்க, வல்லவராய் இருந்தபடினால கற்பமே செத்து போச்சு அப்படின்னு முடிவெடுத்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் தீர்மானிக்குது சிஸ்டர், இது அதை தான் யோசிக்கணும். உலகம் சொல்லிட்டு இவ்வளவுதான், இனிமே உனக்கு குழந்தை என்ன செய்யாது, பிறக்காது, இனிமே எனக்கு கல்யாணமே என்ன செய்யாது, ஆகாது, இல்லை உன் பிசினஸ்ல ஒண்ணுமே என்ன செய்யாது, முன்னேற்றமே கிடையாது, உனக்கு வேலையே என்ன செய்யாது, கிடைக்காது. உலகம் நம்மளை குறித்து ஒரு சீல் பண்ணி என்ன செஞ்சிருது, வச்சிருது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தில் வல்லவனா இருந்தா இது உன்னை குறித்து, உன்னுடைய வாழ்க்கை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சாத்தான் படுத்தான் சீல் பண்ணி வச்சிருந்தா அந்த சீலை உடைச்சு ஆண்டவர் உயிரற்றவைகளை உயிரடை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் என்ன செய்தார செய்தாராம். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப பெருசுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மத்த எழுத நேரம் இல்ல, மத்த எழுத வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் மலை மேல ஏறி என்ன செஞ்சாரு, பிரசவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை தேடி ஜனங்கள் கால்நடையா என்ன செய்யறாங்க, வாராங்க. எப்படிப்பட்டவங்களை கொண்டு வராங்களான்னா, முடவர்கள், சப்பானி, கண்ணு தெரியாதவன், குஷ்டரோகம் பிடிச்சவன், நடக்க முடியாதவன் எல்லாம் சுமந்துக்கிட்டு எங்க ஏறினாங்க, ஏசு எங்க இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் லிப்ட் வழியா தான் நம்ம என்ன செய்யறோம், போறோம். 4 படிக்கட்டு ஏறி போறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த காலத்துல மலை மேல போறதுக்கு பாதையும் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. அந்த பாதையில இவ்வளவு பேஷண்ட்டுகளை கூட்டிக்கிட்டு தூக்கிக்கிட்டு எங்க போனாங்களாம், அந்த பாரங்களை சுமந்து கொண்டு இயேசுவை தேடி போனார்கள். இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அங்க ஒரு முக்கியமான காரியம் மார்க்ல வாசித்து பாத்தீங்கன்னா அதே சம்பவத்துல தான் அவர் என்ன சொல்றாரு, நேரம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. அப்ப இல்ல, சாப்பாடு இல்லை, இருக்கிறதே 7 அப்பமும் ஒரு சில மீன்களும் தான் என்ன செய்யுது இருக்குதுன்னு சொன்ன ஆண்டவர் உத்தரவு போடுறாரு, இவர்களை பந்தி இருக்க செய்யுங்கள். அது எப்படி, 50 பேரா 100 பேரா, அந்த டிபார்ட்மெண்ட்டை பாருங்களேன். அதுல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர. ஐயோ, இந்த நம்ம இதெல்லாம் ரேஷன் கடையில பாருங்க, இருக்கிறது 100 பேர் தான் லைன்ல நிற்பாங்க இலவசம் சொன்னா. அந்த 100 பேரும் அந்த இலவசமான ஒரு இதை பெற்றுக்கொள்றதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போறதை பார்த்துருக்கீங்களா? எல்லா இடமும் அப்படித்தான் நடக்கும். லைன்ல நிக்க சொன்னா கூட என்ன செய்வாங்க, சீக்கிரம் போ, எங்க முடிஞ்சிருமோன்னு அப்படி பயந்து போய் சொல்லுவாங்க.
ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையவே செய்யாதுங்க. அவர் உங்களுக்கு அங்கிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து கொடுத்துட்டாருன்னா எடுக்க எடுக்க குறையவே செய்யாது. ஆனா அதுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்றாரு. லைன்ல போய் என்ன செய்ய, பந்தியில போய் உட்காரு. எங்க உட்காரு? தரையில போய் என்ன செய்ய, உட்காரு. நீ கர்த்தருக்குள் உன்னை தாழ்த்தினால் பரலோகத்தின் வாசல் உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கு. அது 4000 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்தாங்களாம். அப்போ இந்த 12வது மாசம், இந்த மாசத்துல மீதம் எடுக்கும்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எவ்வளவு செலவு இருந்தாலும் எல்லா செலவுகளையும் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுத்து உங்களுக்கு மீதம் எடுக்கக்கூடிய உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க சீக்கிரமா. எரேமியா 31, 13, 14. லேட் பண்ணக்கூடாது, டக்குன்னு யோசிக்கணும். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. போதும். இப்ப பாருங்களேன், பரலோகத்திலிருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம் கடைசி என்ன தெரியுமா? உங்கள் சஞ்சலங்களை மாற்ற போகிறார், உங்கள் துக்கங்களை மாற்ற போகிறார். அப்போ சஞ்சலங்கள், துக்கங்கள், எதெல்லாம் நினைச்சு நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அப்போ உதவி வரும் கண்மலை நோக்கினா இப்ப நீங்க கண்மலை நோக்கி பார்க்கிறீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். என்ன ஒத்தாசை வரப்போகுதுன்னா சந்தோஷம்ங்கிற ஒத்தாசை உங்கள் குடும்பத்துல வரப்போகுதான். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க சீக்கிரமா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன நற்செய்தி சிஸ்டர்? பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கண்மலையை நோக்கி பார்க்கிறோம் சொல்றமே, அந்த கண்மலை கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, இதோ மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாக்குகிற நற்செய்தியை கொடுக்கிறவராக தான் இயேசுங்க வந்தார். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அப்போ இந்த 11 மாசம் நீங்க அனுபவிச்ச துக்கங்களுக்கு பதிலா ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒழுக்கம் உள்ளவர்களா என்ன செய்யுங்க, இருங்க, நான் உங்களுக்கு நற்செய்தி உண்டாக செய்வேன். நீங்க என்ன நோக்கி ஓடி வாருங்க, உங்கள் வியாதிகள், நோய்கள் எல்லாத்தையும் சுகமாக்குவேன். நான் உங்களை பட்னியை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். அவர்களை சாப்பிட்டு திருப்தி அடைந்த மாதிரி திருப்தியான வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றுவேன். நீ வெறுமையாக இருப்பதில்லை. அல்லேலூயா. நீ வெறும் இந்த காரியங்களுக்கெல்லாம் நீ உலகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு கண்மலை நோக்கி பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்திருக்கதை உங்கள் கையில் ஆண்டவர் இந்த மாதம் கொடுப்பார். திகட்டுகிற அளவுக்கு கொடுப்பார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இதுல மீதம் எடுக்கிறது எப்படி இருக்குமா? அடுத்த வருஷத்துக்கு தேவையானது ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருடைய முகத்தை பார்க்கணும்? கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படி நாம் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? தயவு செய்து நீங்க கடந்த 11 மாதங்கள் நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் போதும். இந்த 12வது மாசத்துல உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்ப போகிறார். அவரை நோக்கி பாருங்க, சோதனம் செலுத்துங்க, அவரை துதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் இயேசையா.
முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியிட முடியாதவங்க இருக்கலாம், முழங்காலில் பலன் இருக்கிறவங்க முழங்கால் படியிடுங்க. முழங்கால் போட முடியலன்னு சொல்றவங்க முழங்கால் போடுங்க. ஆண்டவர் அந்த மூட்டுகளை பலப்படுத்துவார், அந்த எலும்புகளை உயிர் பெற செய்வார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் வரும், உதவிகள் வரும். ஒத்தாசை அனுப்புவேன், நான் பக்கபலமாயிருப்பேன், நான் அவர்களை பாதுகாப்பேன், நான் அவர்கள் குறைகளை தீர்ப்பேன், நான் அவர்கள் பசியை நீக்குவேன், அவர்கள் நோய்களை சுகமாக்குவேன், அவன் வியாதிகளை அங்கிருந்து நான் மாற்றுவேன். என் பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருப்பாங்க, என் கூடவே இருப்பாங்க, நான் அவர்களுடன் இருப்பேன். அவங்க பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நான் இறங்கி வந்து அவர்களோட வாசம் பண்ணுவேன். உங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரை நோக்கி பாருங்க, 2 கரங்களையும் உயர்த்துங்க ஆண்டவரை நோக்கி. இப்ப நீங்க 2 கரத்தையும் தூக்குங்க, இயேசுவேன்னு சொல்லி உங்களை தலைகளை உயர்த்தி நோக்கி பாருங்க. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவான்னு சொல்லி ஆண்டவற்றை கேளுங்க. இந்த உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த 11 மாசம் வரைக்கும் இருந்த குறைகள், 11 மாசம் வரைக்கும் இருந்த குறைகள், 11 மாசம் வரைக்கும் அனுபவிச்ச நஷ்டங்கள், இந்த 11 மாதங்களாக அனுபவித்து வருகிற நோய்கள், இந்த 11 மாதங்களாக மாத்திரமல்ல, இதுவரை நீங்கள் அனுபவித்து வருகிற நோய்கள், வியாதிகள், இதுவரை நீங்கள் பெற்றிராத ஆசீர்வாதங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இதோ விசுவாசம் என்கிற ஒரு பாதையை, ஒரு வாய்க்காலை வெட்டு மகனே. விசுவாசம் ஒரு வாய்க்காலை வெட்டு, நம்பிக்கைங்கிற வாழ்க்கையில வெட்டு, நம்பிக்கை வாழ்க்கையில வெட்டு. காத்திரு, 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 காத்திரு. உன் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். உன் பள்ளத்தாக்கு ஆசீர்வாத நீரால் நிரப்பப்படும், ஆசீர்வாத தண்ணீரால் நிரப்பப்படும். உன் வழியை, அந்த பள்ளத்தாக்கின் வழியை, அந்த வாய்க்காலின் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு நீ அவர் மீது நம்பிக்கையாய் இரு. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிற தேவன், உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குற தேவன், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், உங்கள் குறைகள் எல்லாம் மாறும், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று இவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. இந்த மாசத்திலிருந்து மாத்திரம் இல்லை சிஸ்டர், இந்த மாசத்திலிருந்து மாத்திரம் இல்லை. ஆண்டவர் கடைசியாக ஒரே லைன்ல தான் வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ஆமேன். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் என் மூலமாய் போய்விடுவார். இந்த தேவனால் எனக்கு எதிராய்
செய்யப்படும் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனான், உந்தன் வழிகளில் நானும் நடந்திடுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய ஸ்நாக்ஸ் நமக்கு கடந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடின அருமையான ஃப்ரெடி பிரதர் குடும்பம் நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வாரத்துக்கு அருமையான ஜாய்சலினுடைய குடும்பத்தில் ஸ்நாக்ஸ் நமக்கு அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா.